அது கோடை காலம். வெயில் பயங்கரமா அடிச்சுது. அனல் காத்தும் அதிகப்படியா வீசுச்சு. புழுக்கத்தால அந்த குடும்பம் மொத்தமும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஒரு நாள் சாரதா வீட்ல இருக்கும்போது பிரசாத் வேர்வைய தொடச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வந்து சொன்னாரு. அடடடடா, என்ன சாரதா இந்த வெயிலு மனுஷனை உயிரோடவே இருக்க விடாது போல இருக்கே. காலையில இன்னும் 10 மணி கூட ஆகல, அதுக்குள்ள வேர்வை ஊத்துது. வீட்ல உட்காரணும்னாலே பயமா இருக்கு. ஆமாங்க, எனக்கு மூச்சே விட முடியல. இந்த வீட்ல ஒரு நேரம் இருக்கிறதே முடியல. ஃபேனை எடுத்தா கூட சூடா காத்து வருது. இந்த வருஷத்துக்கு ஏன் இவ்ளோ வெயிலுன்னு எனக்கு தெரியல. அத்தை, மாமா, சில்லுன்னு மோர் குடிங்க, கொஞ்சம் தாகம் குறையும். நிஜமாவே இந்த வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. கிச்சன்ல 10 நிமிஷம் கூட நிக்கவே முடியல மாமா. அடுப்பை ஏத்துனாலே போதும், அந்த சூடுக்கு உயிரே போற மாதிரி இருக்கு. ஆமாக்கா, நீங்க சொல்றது நிஜம்தான். நான் துணிய காய வைக்கிறதுக்கு வெளியில போனா என் காலு சுட்டு எரிக்குது. உடம்பெல்லாம் நெருப்பு குளியல் போட்ட மாதிரி எரியுது. சமையல் அறையில சமைக்கிறதுனா ஒரு யுத்தமே பண்ற மாதிரி இருக்கு. அத்தை, இப்படியே போச்சுன்னா இந்த வெயில்னால எப்படி கடக்கறதுன்னு ஒண்ணுமே புரியல. ராத்திரியில தூக்கம் கூட வர மாட்டேங்குது. ரூம் எல்லாம் ராத்திரி வேளையில ரொம்ப சூடா இருக்குது அத்தை. ஒவ்வொரு நேரமும் வேர்வை வந்து ஒரு வேலை கூட செய்ய முடியாம இருக்கு. இந்த வெயில்ல இருந்து எப்படியாவது நமக்கு விமுக்தி வேணும். என்ன பண்றதுமா அஞ்சலி, வெயில நம்மளால நிறுத்த முடியாது. நம்ம வீடோ பழங்காலத்து வீடு, அதனால கூரை சீக்கிரமாவே சூடாயிடுது. அந்த சூடு நாள் முழுக்க வீட்டுக்குள்ள பொறுமையா பரவிக்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள வெளியில வேலைக்கு போன பிரசாதோட பசங்க ரமேஷ், சுரேஷ், அருண் 3 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. 3 பேரும் வெயிலுக்கு ரொம்ப களைச்சு போயிருந்தாங்க. அம்மா, சில்லுன்னு தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுமா, தொண்டெல்லாம் வறண்டுருச்சு. வெளியில போகவே முடியலம்மா எங்களால. இந்த வெயிலுக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஆமாப்பா, நிலத்துல வேலை செய்ய கூலிக்காரங்க கூட வரமாட்டாங்க. வெயில பார்த்து பயப்படுறாங்க. எந்த வேலை செய்யறதுனாலும் இந்த உடம்பு அதுக்கு ஒத்துழைக்க மாட்டுது. மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க போல இருக்கு. இந்த காலத்துல ஏசி கூலரு இதெல்லாம் இல்லைன்னா வேலைக்கு வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது வயல்வெளியில யார் வேலை செய்வா? சூரியன் நெருப்ப கக்கற மாதிரி இருக்கு. சரி, ராத்திரியில வெளியில போய் படுத்துக்கலான்னு பார்த்தா கொசு கடிக்குது. வீட்டுக்குள்ள படுக்கலான்னு பார்த்தா அனல் அடிக்குது. இதுக்கு ஏதாவது யோசிங்களாம்ப்பா. ஏசி வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட இப்போதைக்கு வசதி இல்ல. கூலர் வாங்கலான்னு பார்த்தா அதுவும் கொஞ்ச நேரத்துல சூடாயிடுது. இது இயற்கைக்கு எப்பவும் நடக்கிற ஒரு மாற்றம். நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். மாமா சொல்றது உண்மைதான் அருண். இயற்கைய நம்மளால எப்படியும் மாத்த முடியாது. அந்த காலத்துல ஏசி இல்லாமலேயே வெயில தாக்கு பிடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும். இப்படி அந்த குடும்பம் மொத்தமும் வெயில பத்தி, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நரக மாதிரியே போச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு புல்லு வியாபாரி சத்தம் போட்டுக்கிட்டே வந்தான். வாங்க வாங்க, பச்சை புல்லு, மாட்டுக்கு பச்சை புல்லு கொண்டு வந்திருக்கமா. வெயில்ல எங்க வெளிய போறீங்க? உங்களை தேடி பச்சை புல்ல நான் கொண்டு வந்திருக்கேன். அம்மா அவனி, வெளியில பச்சை புல்ல விக்கிறாங்க. நம்ம மாட்டுக்கு வைக்கோல போட்டு போட்டு அதுங்க அதையும் சாப்பிட மாட்டேங்குது. இந்த வெயில்ல பச்சை புல் கிடைக்கிறது கஷ்டம். கொஞ்சம் போய் அவனை நிக்க சொல்றியாமா? சரிங்க அத்தை அப்படின்னு அஞ்சலி வெளியில போய் அந்த வியாபாரி கிட்ட, எப்பா வியாபாரி, உள்ள வா, எங்க அத்தை கூப்பிடுறாங்க. வணக்கம்மா சின்னம்மா. புல்லு வேணுமா உங்களுக்கு? சுத்தமான கிணத்தடியில வளர்ந்த புல்லுமா இதுங்கெல்லாம். இத சாப்பிட்டுச்சிங்கன்னா மாடுங்க சும்மா கொழு கொழுன்னு இருக்கும். வெயில் காலத்துல அதுங்களுக்கு இது நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும். வாங்கிட்டு போய் போடுங்கம்மா. பேச்செல்லாம் நல்லாதான் பேசுற. இந்த பச்சை புல்லு எத்தனை நாளைக்கு பச்சையா இருக்கும்? 2 நாள்ல காஞ்சி வைக்கோல் ஆயிடும். என்னையா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? இது நாட்டு புல்லு. கொஞ்சம் தண்ணியை இது மேல தெளிச்சிங்கன்னா 1 வாரம் ஆனாலும் இது கெடாம அப்படியே இருக்கும். இந்த புல்லுல நீரோட்டம் அதிகமா இருக்குயா, அதனாலதான் வெயில கூட இது தாக்கு பிடிக்கும். வேணும்னா பார்த்து வாங்குங்க ஐயா. அந்த வியாபாரி சொன்னதுல இருந்து பிரசாத்துக்கு ஒரு புதிய ஐடியா தோணுச்சு. உடனே தன்னோட மருமகள்களையும் மகன்களையும் பிரசாத் கூப்பிட்டாரு. ரமேஷ், சுரேஷ், அருண், அம்மா அனாமிகா, அவனி, அஞ்சலி எல்லாம் வாங்க. ஏன்பா கூப்பிட்டீங்க? புல்லு வேணுமா? நான் போய் வாங்குவா? ஆமாண்டா, ஆனா புல்லு மாட்டுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான்.
நம்மளுக்காகவா? உங்களுக்கு மண்டையில நட்டுக்கிட்டு கழண்டுருச்சா? நம்ம போய் புல்ல திங்கறத? அடியே முட்டாள், புல்லு நம்ம திங்கறதுக்கு இல்ல, நம்ம வீட்டோட கூரை மேல போட்டு பச்சை பசேல்னு ஆக்க. அற்புதமான ஐடியா மாமா. இந்த புல்லு நிஜமாவே வெயில தாங்கும். இத கூரை மேல போட்டோம்னா சூரிய வெப்பத்தை இது தடுத்து உள்ள குளுகுளுன்னு ஆக்கும். கொஞ்ச நாள்ல இது காஞ்சு போயிடுச்சுன்னா மறுபடியும் மாத்திக்கலாமே. ஆமாப்பா, அனாமிகா சொன்னது கரெக்ட் தான். ஆனா இது எப்படிப்பா சாத்தியமாகும்? நம்ம வீட்டு கூரைய கவர் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு நிறைய புல்லு தேவைப்படுமே. ஏன்பா வியாபாரி, உன்கிட்ட இந்த மாதிரி புல்லு எவ்வளோ இருக்கு? எங்க வீட்டு மேல் கூரைய கவர் பண்ற அளவுக்கு இருக்கா? ஓஹோ, அதுல என்ன இருக்குது ஐயா? என்கிட்ட இந்த மாதிரி புல்லுங்க பண்டல் பண்டலா நிறைய இருக்கு. இந்த வெயிலுக்கு நீங்க யோசிக்கிறது அற்புதமான ஐடியா. வீட்டுக்குள்ள வெயில் தெரியாது, வீட்டுக்குள்ள இருக்கும்போது வெளியில வெயில் அடிக்குதுங்கிற விஷயத்தையே மறந்துடுவீங்க. அப்படின்னா மேற்கொண்டு எதுவும் பேசாம உடனடியா 2 பண்டலை கொண்டு வாங்க. இன்னைக்கு எங்களுக்கு இதான் ப்ராஜெக்ட். இன்னைக்கு எங்க வீட்டை குளு குளுன்னு ஆக்குறது தான் வேலை. மாமா, ரொம்ப நல்ல ஐடியா. இதனால எங்களுக்கு, முக்கியமா கிச்சன்ல வேலை செய்யற எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை. எங்களுக்கு எங்க ஸ்கின் ப்ராப்ளம்ல இருந்து கூட விடுதலை கிடைக்குது. அப்பாடா, கிச்சன்ல வேர்வை குளியல் போடுறதுல இருந்து நான் தப்பிச்சேன்பா. அவருக்கு முதல்ல அட்வான்ஸ் கொடுத்து அனுப்புங்க. புல்லு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிரசாத் அந்த வியாபாரி கிட்ட பேசிட்டு 2 பண்டல் பச்சை புல்ல வரவழைச்சாரு. மதியத்துக்குள்ள புல்ல அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அன்னைக்கு சாயந்தரம் வெயில் கொஞ்சம் குறைஞ்சதும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்னா வேலை செஞ்சாங்க. அருண், சுரேஷ், நான் ஏணிய போட்டு மேலே ஏறுறேன். நீங்க கீழே இருந்து புல்ல கொஞ்சம் கொஞ்சமா மேலே அனுப்புங்க. சரிங்கண்ணா. அனாமிகா அண்ணி, அந்த புல்ல கூடையில வச்சு எங்களுக்கு கொடுத்துட்டுருங்க. சரி சுரேஷ். அவனே, அஞ்சலி, கொஞ்சம் இங்க வாங்க. எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சோனா சீக்கிரமா முடிஞ்சிரும். டே ரமேஷா, ஜாக்கிரத. மேலே ஏறும்போது கால் நழுவாம பாத்துக்கோ. புல்ல பக்கத்துல நல்லா நெருக்கமா வையே. எங்கேயும் கேப்பே விடாத. சூரிய கதிரு உள்ளுக்குள்ள வரவே கூடாது. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கீழே இருந்து புல்ல மட்டும் அனுப்பிச்சுக்கிட்டே இருங்க. புல்லு காத்துல பறக்காத அளவுக்கு மேல பலவ வைக்கணும். நான் போய் கொஞ்சம் வெயிட்டான பொருட்கள், டயரெல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பிரசாத் போய் டயரு, வெயிட்டான கல்ல எல்லாம் கொண்டு வந்தாரு. அத்த, இதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது மேல கொஞ்சம் தண்ணிய தெளிச்சோன்னா எப்படி இருக்கும்? அந்த ஈரத்துக்கு காத்தடிச்சு வீட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அட ஆமா அவனி அக்கா, உன் யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம தினமும் சாயந்தரத்துல மேல போயிட்டு அந்த புல்லு மேல தண்ணிய தெளிச்சிட்டு வருவோம். அப்போ அந்த தண்ணி ஆவியாகி அந்த காத்து சில்லு சில்லுன்னு ஆகி ஏசி மாதிரி வீட்டுக்குள்ள காத்தடிக்கும். அந்த காலத்துல எல்லாம் இப்படிதானே தண்ணிய தெளிச்சு தெளிச்சு வீட்டை குளு குளுன்னு ஆக்குனாங்க. அதையே பண்ணுவோம். நம்ம வீடு நம்மளும் முழுசா அந்த காலத்துக்கே போறோம். இப்படி 3 மகன்களும் மருமகள்களும் மாமியார் மாமனாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சு அன்னைக்கு சாயந்தரத்துக்கெல்லாம் வீட்டு கூரை முழுக்க புல்லால கவர் பண்ணிட்டாங்க. காத்துக்கு பறக்காத அளவுக்கு வெயிட் வச்சாங்க. அனாமிகா பைப்புல தண்ணி எடுத்து ஃபுல்லா அடிச்சா. அப்பாடா, வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாரும் உள்ள வாங்க. உங்க எல்லாருக்கும் நான் எலும்பிச்ச பழ சாரை குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தாங்க. அப்போ சமயம் ராத்திரி 7 ஆச்சு. அட, யாராவது கவனிச்சிங்களா? இதுக்கு முன்னாடி நமக்கு வேர்வையே வரல பாருங்க. அனல் அடிக்காம ரொம்ப பிளசண்டா இருக்குல்ல? ஆமா அண்ணா, சவுறு கூட சூடா இல்ல. வெளியில இருக்கிற அனல் காத்து வீட்டுக்குள்ள வரவே இல்ல. கொஞ்சம் ஃபேனை போடுங்களா சொன்னதும் அருண் ஃபேனை போட்டான். வழக்கம் போல சூடா காத்து வராம ரொம்ப நல்லா சில்லுன்னு ரம்யமான காத்து வந்தது. அடடா, ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாவே நம்ம வீடு சில்லுன்னு ஆசிரமம் கணக்குல இருக்கு. மாமா, உங்களோட யோசனைக்கு 100க்கு 100 மார்க். நீங்க தான் எங்களை இந்த நரகத்துல இருந்து காப்பாத்துனீங்க. ஆமா மாமா, இப்ப எனக்கு நாளையில இருந்து பகல்ல எந்த வேலை செய்யறதுனாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. கிச்சனை கூட செக் பண்ண, நல்லா இருக்கு. எல்லாத்த விட எனக்கு சந்தோஷம் எதுலன்னா, ராத்திரி போய் தூங்கும்போது நிம்மதியா இன்னைக்கு தூங்கலாம். இந்த கோடை காலத்துல நமக்கு அற்புதமான வரம் கிடைச்சிருக்கு. என்னங்க, நிஜமாவே அற்புதம் பண்ணிட்டீங்க. இந்த கோடை காலத்துல பணத்தை கொட்டி ஏசி வாங்க முடியல. வெறும் 100 கணக்கிலேயே நம்ம வீட்டை ஒரு ஏசி ரூமா மாத்திட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இதுல எனக்கு என்ன பேர் வேண்டி கிடக்கு? புள்ளைங்க சேர்ந்து வேலை செய்யலன்னா இந்த மாதிரி நடந்திருக்குமா? எந்த வேலையா இருந்தாலும் குடும்பம் ஒண்ணு சேர்ந்ததுன்னா அத கண்டிப்பா செஞ்சு முடிக்கலாம். இப்ப பாரு எவ்ளோ ஆனந்தமா இருக்குன்னு. மறுநாள் காலையில இருந்து சாரதாவோட வீட்டை பத்தி ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. பக்கத்து வீட்டு ரங்கநாதன் வந்தாரு. பிரசாதையோ, என்னங்க உங்க வீட்டுக்குள்ள வந்த உடனேயே ஏசி வாசல் வரைக்கும் வருது? அவ்வளவு வசதியா? நாங்க கூட பெட்ரூம்ல தான் ஏசி போட்டிருக்கோம். வாங்க ரங்கநாதன், நாங்க எந்த ஏசியையும் போடல. எங்க வீட்டு மேல் கூரை மேல பச்சை புல்ல போட்டோம். அதனோட மேஜிக் தான் இது. அப்படியோ? என்னங்க இவ்ளோ ஆச்சரியமா இருக்கு? இந்த வெயிலுக்கு எங்களால ரூமை விட்டு வெளியிலயே வர முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப தெளிவா பச்சை புல்லால ஏசியா மாத்திட்டீங்க உங்க வீட்டை. உங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் உதவி செஞ்சிருக்காங்க போலயே. ஆமாங்க ரங்கநாதன், எங்க பசங்க மருமகளுங்க எல்லாரும் சேர்ந்து நேத்து சாயந்தரம் தான் பண்ணாங்க. அந்த கஷ்டத்தால தான் இப்ப நீங்க இந்த மாதிரி வார்த்தைய சொல்றீங்க. சந்தோஷம். எடுத்துக்கோங்க ரங்கநாதன், நீங்களும் உங்க வீட்ல இந்த மாதிரி பச்சை புல்ல போடுங்க. நீங்க ஏசிய போடணுங்கிற அவசியமே இருக்காது அப்படின்னு ரங்கநாதனுக்கு காஃபி கொடுத்துக்கிட்டே சொன்னா அனாமிகா. கண்டிப்பா கண்டிப்பாமா, நான் இன்னைக்கே போய் இதே மாதிரி புல்ல வாங்கி மேல போடுறேன். உங்க ஐடியா சூப்பரா இருக்கு. இப்படி இந்த கோடை காலம் முழுக்க பிரசாத் சாரதாவோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா குளுகுளுன்னு கழிச்சாங்க. இந்த பச்சை புல்லு வீட்டால அவங்க ஆரோக்கியமும் மேம்பட்டுச்சு. வெயில் தாக்கம் அவங்கள ஒரு வகையிலயும் பாதிக்கல. குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில அந்யோன்யம் அதிகமாச்சு. இயற்கைய பகச்சுக்காம அத நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னா எந்த விதமான கஷ்டத்தையும் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு அந்த வீட்டு உறுப்பினர்கள் இந்த கோடை காலத்துல அந்த ஊருக்கே காமிச்சிட்டாங்க. பச்சை புல்ல மேல் கூரையில போடுற பழக்கம் அந்த ஊர் மக்களுக்கே இப்போ வழக்கமாயிடுச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பபாய். ஒரு அழகான கிராமத்துல சாரதா பிரசாத்ங்கிற தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ரமேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். ரமேஷுக்கு அனாமிகாவோட கல்யாணம் நடந்துச்சு. அனாமிகா ரொம்ப நல்ல பொண்ணு, புத்திசாலி. அதே மாதிரி வீட்ல இருக்கிறவங்களோட நலனுக்காக எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அவங்க வீடு சின்னதா இருந்தாலும் வீட்டு எதிரில ஒரு காலி இடம் இருந்தது. இப்படி அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த சமயத்துல ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி கோடை காலம் வந்துச்சு. இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது. காலையில ஆன உடனேயே சூரியன் சுட்டெரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அன்னைக்கு மத்தியானம் வீட்ல சாரதாவும் பிரசாதும் சூடு தாங்காம ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க பாத்தீங்களா, இந்த வருஷம் வெயில் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு? வெளியில போனோம்னாலே பயமா இருக்கு. வீட்ல இருக்கலான்னு பார்த்தா புழுக்கம் தாங்கல. ஆமா சாரதா, என் சின்ன வயசுல இருந்து இப்படிப்பட்ட ஒரு புழுக்கத்தை நான் பார்த்ததே இல்ல. வீட்ல ஃபேன் ஓடனாலும் வேர்வை ஊத்திக்கிட்டே இருக்கு. இந்த வெப்பத்தை தாங்கிக்கிட்டு எப்படி நம்ம இருக்க போறோமோ தெரியல. அப்பதான் ரமேஷ் வெளியில இருந்து வந்தான். அம்மா, கொஞ்சம் தண்ணி கொடுமா. வெயில் தாங்கவே முடியல. அனல் காத்து உயிரை எடுத்துட்டு போயிடும் போல இருக்கு. நான் வேலை செய்யற இடத்துல நிழல் கூட இல்ல. வர்றதுக்குள்ள எனக்கு மயக்கமே வந்துரும் போல இருந்துச்சு. ஐயோ, கொஞ்சம் அப்படி உட்காருடா. அனாமிகா, அம்மா அனாமிகா, உன் புருஷன் வந்திருக்கான் பாருமா. சீக்கிரமா தண்ணி எடுத்துன்னு வா. சில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வா. பாவம் களைச்சு போயிட்டான். இந்தாங்க தண்ணி குடிங்க. இன்னைக்கு உண்மையிலேயே வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்காத்த. கிச்சன்ல உட்காந்து சமைக்கிறதுக்குள்ள அடுப்பு நெருப்பை விட வெளியில இருந்து வந்த அனல் காத்துதான் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. அடுப்பங்கரையில வெப்பம் இன்னும் அதிகமா இருக்குமேமா. நீ ரொம்ப கஷ்டப்படுறமா. இந்த வெப்பத்துக்கு ஏதாவது சில்லுன்னு குடிச்சாலொழிய நமக்கு இதை தாங்க முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. காலையில காய்கறி வாங்கறதுக்காக நான் மார்க்கெட்டுக்கு போனேனா நல்ல பெரிய தர்பூசணி பழம் கிடைச்சது. அத பார்த்ததும் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் நல்ல ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்தேன். அப்பா, நல்ல வார்த்தை சொன்ன அனாமிகா. அந்த தர்பூசணிய சாப்பிட்டா இப்போ உயிர் வந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா உள்ள போய் உள்ள நல்லா செகப்பா தித்திப்பா வெளியில பச்சையா இருக்கிற வாட்டர்மெலனை கட் பண்ணி கொண்டு வந்தா. அதை கொண்டு வந்து டீ பாயில வச்சதும் ஆளாளுக்கு வேக வேகமா அதை எடுத்து நிம்மதியா சாப்பிட்டாங்க. வச்சதுமே சாரதா ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. அதே மாதிரி பிரசாத், ரமேஷ் ஆளாளுக்கு ஒன்னொன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஆஹா, நல்லா சில்லுன்னு தித்திப்பா இருக்கு தெரியுமா. இந்த வெயிலுக்கு இது அமிர்தம் மாதிரி இருக்கு. என் உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. ஆமா சாரதா, நீ சொல்றது உண்மைதான்.
எவ்ளோ வெப்பமா இருந்தாலும் இந்த தர்பூசணி பழத்தை கட் பண்ணி வாயில வச்சதும் கஷ்டத்தை மறக்கடிக்குது. அம்மா அனாமிகா, சரியான நேரத்துல சரியான பழத்தை வாங்கியிருக்கம்மா. எனக்கு இதை சாப்பிட்டா கூட இன்னும் ஏதாவது குடிக்கணும் போல தோணுது. அனாமிகா, இன்னும் சில பீஸ் இருந்தா ஜூஸ் பண்ணி கொண்டு வாயா. கண்டிப்பாங்க, இப்பவே போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா மீந்த பீசஸ் எல்லாம் கொண்டு போய் மிக்ஸில போட்டு ஜூஸா அடிச்சு சில்லுன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அதை எல்லாரும் ஆனந்தமா குடிச்சிட்டு இருந்தாங்க. அம்மா அனாமிகா, இந்த ஜூஸ குடிக்கும்போது அப்படியே சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. இந்த தர்பூசணி இன்னைக்கு இல்லன்னா இன்னைக்கு இந்த வெயில்ல பைத்தியமே புடிச்சிருக்கும். ஆமாமா, இந்த தர்பூசணி வீட்ல இருக்கறதால நம்ம வீடே குளுகுளுன்னு இருக்க மாதிரி தோணுது. நல்ல காரியம் பண்ணமா அனாமிகா. இப்படி எல்லாரும் சந்தோஷமா தர்பூசணிய சாப்பிட்டுக்கிட்டு அனாமிகாவை புகழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அனாமிகா பிளேட்ல இருந்த வாட்டர்மெலன் சீட்ஸையும் பக்கத்துல இருந்த தோட்டத்தையும் மாறி மாறி பாத்துக்கிட்டே இருந்தா. அவ மனசுல ஒரு யோசனை வந்துச்சு. அத்த, மாமா, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. என்ன ஆச்சுமா? என்ன யோசனை அது? அது ஒண்ணு இல்ல அத்த, நம்ம வாட்டர்மெலன் சாப்பிட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம வீட்டை சுத்தி நிறைய காலி இடம் இருக்குல்ல, இந்த விதைகளை நம்ம அந்த காலி இடத்துல போட்டு அதை வளர வைக்கலாம்ல. தர்பூசணிகளை விளைவிக்கிறதா? அது நம்மளால முடியுமாமா? அதுக்கு தாராளமான இடம் வேணும், அறுவடை பண்ணறதுக்கு ஆளு வேணும். ஆமா நமிகா, அப்பா சொல்றது நிஜம்தான். நம்மலாம் ஒன்னும் விவசாயிங்க இல்லல்ல, இது எதையும் நம்ம வீட்ல செய்ய முடியாதோ என்னமோ. இல்லங்க, நான் பேப்பர்ல டிவில எல்லாம் கூட பார்த்தேன். வீட்ல இருக்க காலி இடத்துல கூட நம்ம ரொம்ப சுலபமா தர்பூசணி பழங்களை விளைவிக்கலாம். நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற காலி இடத்துல இந்த விதைகளை தூவி விட்டோம்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போகுது. அது அப்படியே நம்ம வீட்டெல்லாம் சூழ்ந்துக்கும். வீட்டையே சூழ்ந்துக்குமா? அப்படின்னா மேல் கூரையெல்லாமா? ஆமா அத்த, நம்ம அந்த கொடிய வீட்டு பால்கனி மேல, வீட்டு கூரை மேல படர்ற மாதிரி செய்யணும். அப்ப இந்த கொடி வீட்டையே முழுசா சூழ்ந்துகிட்டு ஒரு வீடு மாதிரியே காட்சியளிக்கும். ஆஹா, கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கேமா. கொடி மொத்தமும் வீட்டை சூழ்ந்துக்குச்சுன்னா சூரிய ஒளி நம்ம வீட்டுக்குள்ள வராது இல்லையா? அட ஆமா, பச்சை பசேல்னு கொடி நம்ம வீட்டை சூழ்ந்துக்குச்சுன்னா வெப்பம் வீட்டுக்குள்ளார கூட வராதுல்ல. இது நல்ல ஐடியா அனாமிகா. எனக்கு கூட இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் வீடு சில்லுன்னு இருக்கும், இன்னொரு பக்கம் தர்பூசணி கிடைக்கும். தினந்தோறும் தித்திப்பா அதை நம்ம சாப்பிடலாம். கண்டிப்பா இதை நம்ம செஞ்சுக்கலாமா? நிஜமாவா அத்த? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாமா. இன்னைக்கே நம்ம வீட்டு காலி இடத்துல இதோட விதைகளை போடலாம், தர்பூசணிய வளர்க்கலாம். அது நம்ம வீட்டுக்கு குளு குளுன்னு காத்து தரட்டும். நான் மண்ணை தோண்டி இந்த விதையெல்லாம் விதைக்கிறதுக்கு உதவி பண்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வீட்டை ஒரு வாட்டர்மெலன் வீடா மாத்தலாம். இந்த யோசனை அவங்களுக்கு ஒரு புது உற்சாகத்தையே கொடுத்தது. எல்லாரும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா சாயந்தரமா வேலைய ஆரம்பிச்சாங்க. பிரசாதும் ரமேஷும் சேர்ந்து வீட்டை சுத்தி குழி தோண்டினாங்க. அதுக்கு தேவையான எருவை கூட ரெடி பண்ணினாங்க. அனாமிகா அந்த விதைகளை எடுத்துட்டு வந்து அந்த குழிக்குள்ளார போட்டா. அப்புறம் அந்த மண்ணை மூடினா. சாரதா மூடின அந்த இடத்துல தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தாங்க தினந்தோறும். என்னங்க பாத்தீங்களா, நம்ம விதைச்ச விதையிலிருந்து சின்ன சின்ன முளைப்புகள் வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா சாரதா, ரொம்ப வேகமா வளருதுங்க. மண்ணு நல்ல மண்ணுங்கறதால வருது. அனாமிகாவோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. அத்த, கொடி வளருது, இப்ப நம்ம அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அத்த. என்னங்க, நீங்க ஒரு கட்டைய கொண்டு வரீங்களா? அந்த கொடியை நம்ம செவர்ல வீட்டுக்கு மேல போற மாதிரி நம்ம கட்டி வைக்கணும். இப்பவே கொண்டு வரோம் அனாமிகா. கட்டையையும் கயிறையும் வச்சு இந்த கொடியெல்லாம் வீட்டு மேல படர்ற மாதிரி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரமேஷ் வேகமா போய் கட்டை கயிறு ரெண்டையும் கொண்டு வந்து வீட்டை சுத்தி கட்டி வச்சிருந்தான். அது பாக்குறதுக்கு பந்தல் மாதிரி இருந்தது. வளர்ற கொடிகள் மெல்ல மேல ஏறிச்சு. வீடு கூரை வரைக்கும் வளர்ந்தது. நாட்கள் செல்ல செல்ல வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது இந்த வருஷம். ஆனா அவங்க வீட்ல மட்டும் விசித்திரமா குளு குளுன்னு இருந்தது. அந்த தர்பூசணி கொடி அவங்க வீட்ல அப்படி ஒரு சிலுசிலுப்பு கொடுத்தது. பச்சை பசேல்னு இலைகள், பெரிய பெரிய பூக்கள் அந்த வீட்டை ஒரு அழகான கார்டன் மாதிரி மாத்துச்சு. அனாமிகா, வெளியே வந்து பாருமா, கொடியில பெரிய பெரிய பூங்க இருக்கு, சின்ன சின்ன பிஞ்சு கூட வந்திருக்கு. நிஜமாவா அத்த? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. இந்த இலையும் கொடியும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய கொடையா மாறிடுச்சு இல்லையா? நீங்க கவனிச்சிங்களா இல்லையா? இப்ப வர வர நம்ம வீட்ல மத்தியானம் வெப்பமே தெரியல இல்லையா? ஆமாப்பா, வீட்டுக்கு மேல சூரிய கதிர் படாத அளவுக்கு இது தடுக்குது. இப்ப நம்ம வீட்டை பாக்குறதுக்கே ஒரு தர்பூசணி வீடு மாதிரி இருக்குல்ல?
வெளிய இருந்து யாராவது பார்த்தாங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க. அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இன்னும் 2 வாரத்துல அந்த கொடிகள்ல இருந்து தர்பூசணி வர ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெருசாகவும் ஆரம்பிச்சுது. பச்சையா குண்டு குண்டா பார்க்கவே அழகா இருந்தது. இப்ப அந்த வீடு பார்க்க தர்பூசணி நந்தவனம் மாதிரி இருந்தது. வெயில் வெளியில பயங்கரமா இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ள மட்டும் அதனோட தாக்கம் தெரியல. ஒரு நாள் மத்தியானம் எல்லாரும் சேர்ந்து ஹால்ல உட்காந்துருந்தாங்க. ஐயோ, வெளியில போனோம்னாலே பயமா இருக்கு. நம்ம வீட்ல இருக்கிறது தான் இப்போதைக்கு சேஃப். ஃபேன் இல்லைன்னா கூட அமைதியா நிம்மதியா இருக்கு. இதெல்லாம் நம்ம மருமக அனாமிகாவோட யோசனையில நடந்தது. அன்னைக்கு மட்டும் அனாமிகாவுக்கு அந்த யோசனை வரலன்னா இன்னைக்கு இப்படி இருக்குமா? ஆமா அனாமிகா, இதெல்லாம் உன்னாலதான் நடந்தது. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்த பச்சை பசேல்னு இருக்கிற வீட்டுக்குள்ள எனக்கு சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. இதுல என்னோட பெருந்தன்மை என்னங்க இருக்கு? எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டோம். நீங்களும் மாமாவும் தான் அதிகமா உழைச்சிங்க. மண்ணை தோண்டனீங்க, கொடிய படர விட்டீங்க. அத்தை தினந்தோறும் இந்த கொடிகளை கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்டாங்க. இது எல்லாமே நம்ம எல்லாரோட உழைப்பு. எது எப்படியோ இந்த ஐடியா உன்னோடதாச்சேம்மா. அதெல்லாம் இருக்கட்டும். ரமேஷா, மேல இருந்து ஒரு நல்ல பழமா பறிச்சுட்டு வா. இன்னைக்கு நம்ம சொந்த வீட்ல விளைய வச்ச தர்பூசணிய சாப்பிட போறோம். இப்பவே கொண்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் போய் ஒரு பெரிய வாட்டர்மெலனை எடுத்துட்டு வந்தான். அத பார்த்த உடனேயே எல்லாரோட முகத்திலயும் ஒரு கர்வம், ஆனந்தமா இருந்தாங்க. அனாமிகா அதை கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தா. ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி! வெளியில மார்க்கெட்ல வாங்கின வாட்டர் மெலனை விட இது நல்லா இருக்கே. நம்ம கையால விளைவிச்ச பண்டம் இல்லையா, அந்த அன்பு தான் இந்த ருசிக்கு காரணம். ஆமாங்க, என்னதான் வெயில் காலமா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வசந்த காலம் மாதிரி இருக்கு. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெளிய வெயில் காலம்ன்றத நம்பவே முடியல. இப்ப நம்ம தினமும் ஒரு பழத்தை பறிச்சு நினைக்கும் போதெல்லாம் ஜூஸ் கூட போட்டு குடிக்கலாம். இந்த வாட்டர்மெலன் வீடு நம்மள நிம்மதியா தூங்க வைக்க குளுமையையும் சாப்பிடுறதுக்கு ருசியையும் கொடுக்குது. வீட்டை சுத்தி பார்த்தா எங்க பார்த்தாலும் தர்பூசணி தான். ஊர் மக்கள் நம்ம ஊரை பார்த்து பயங்கரமா பாராட்டுறாங்க. எல்லாரும் வந்து என்ன கேக்குறாங்க, எப்படி வளர்த்தீங்க இதன்னு. அவங்களுக்கும் சொல்லுடா, இந்த வெயில்ல அவங்களும் தர்பூசணிய வளர்த்து இந்த வெயில்ல இருந்து அவங்கள காத்துக்கிட்டோமே. ஆமா ஆமா, நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கமோ அதே மாதிரி அடுத்தவங்களும் சந்தோஷப்படணும். அனாமிகா, நீ வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்ல அழகு ஆனந்தம் ரெண்டும் வந்திருக்கு. இந்த வீட்ல நீங்க எல்லாரும் என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சின்ன தர்பூசணி ஐடியா ஒன்னும் பெருசு இல்ல. நம்ம எல்லாரும் இந்த வெயில் காலம் முழுக்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து சந்தோஷமா கழிக்கலாம். இப்படி இந்த வெயில் காலம் முழுக்க சாரதா, பிரசாத், ரமேஷ், அனாமிகா 4 பேரும் சுயமா வளர்த்த தர்பூசணி செடிக்கு உள்ளார சில்லு சில்லுன்னு இருக்க அந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்தாங்க. வெளிய சூரியன் எவ்ளோ சூடா இருந்தாலும் அது துளி கூட தெரியாத அளவுக்கு வீட்ல ரொம்ப ஹாயா இருந்தாங்க. அந்த வாட்டர்மெலன் வீடு அந்த வீட்ல இருக்கிற கஷ்டத்தையும் அன்பையும் பண்பையும் எல்லாருக்கும் உணர்த்தி விலை மதிக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்தது. ஒரு சின்ன ஆலோசனை அடுத்தவங்களோட உதவியோட எவ்ளோ பெரிய நிம்மதியை கொடுக்குது அப்படிங்கறத அவங்க அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.